3 முட்டைய டார்ச் லைட் அடிச்சு பார்த்தோம். அதில இந்த முட்டை ட்விங்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுல்ல. இந்த ட்விங்ஸ் முட்டைய நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. 3 முட்டை வச்சுருக்கிறேன்னா அதுலேருந்து ட்விங்ஸ் முட்டையை எடுத்தாச்சு. இப்போது அதை உடைக்க தான் போகிறேன். ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கலாம். அதை வச்சு உடச்சிக்கலாம். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றினோன்னையும் பாருங்கள், செம்மையாக விழும் 2 கருவும். அது மட்டும் இல்லாமல் கரு 2மே குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்கள்ல. மற்ற முட்டையெல்லாம் உடச்சோன்னா கொஞ்சம் லைட் எல்லோவாக தான் இருக்கும். இது நல்லா டார்க்காக இருக்கும். இந்த முட்டையோட நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா அப்படியே கீழே போட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும்ல. அதுக்கு பதிலாக இதை நொறுக்கி செடியில் போட்டோன்னா செடியும் நல்லா வளரும்ல. அதுக்காக தான் செடியிலையே போட்டாச்சு. இந்த செடி செம்பருத்தி. உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குதான்னு சொல்லுங்கள். இப்போ போயிட்டு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றின 2 கரு முட்டையை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வெளிச்சத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டார்க்காக எல்லோ தெரியும். நீங்கள் இது மாதிரி ரெட்டை கரு முட்டையை பார்த்துருக்குறீங்களா, வாங்கியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.